இந்த வீட்ல வாழும் ஒரு அழகான சிறுமி இருக்கிறாள். அவள் பேர் இனியா. இனியாவுக்கு அவள் பொம்மைகள், அவள் கிரேயான்கள், அவள் சாக்லேட்டுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இனியாவின் கசின்களும் நண்பர்களும் விளையாட வருகிறார்கள். எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். இனியா, உன் கிரேயான்கள் கொஞ்சம் தருவாயா? என்று கேட்டார்கள். ஆனால் இனியா, இல்லை, இது என்னோடது என்று சொல்லிவிட்டாள். பொம்மையும் பகிரவில்லை. வண்ணங்களையும் பகிரவில்லை. அந்த அறை மெதுவாக அமைதியாகிவிட்டது. இதையெல்லாம் இனியாவின் அம்மாவும் சித்தியும் அமைதியாக கவனித்தார்கள். அவர்கள் கோபப்படவில்லை. ஒரு நல்ல யோசனை செய்தார்கள். சில நேரம் கழித்து, இனியா பசிக்குது என்று அம்மாவிடம் ஓடி வந்தாள். இனியா, இன்னி அம்மா சாப்பாட்ட பகிர மனசில்ல. சித்திக்கும் இன்னிக்கு சாக்லேட் பகிர விருப்பம் இல்லை. இனியாவின் முகம் மாறியது. கண்களில் நீர் வந்தது. யாருமே என்கிட்ட பகிரலையே என்று மனசுக்குள் நினைத்தாள். அம்மா மெதுவாக சொன்னாள். இனியா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இல்லம்மா என்று இனியா மெதுவாக சொன்னாள். அதே மாதிரிதான் நீ பகிராத போது உன் நண்பர்களுக்கும் இருந்தது. இனியாவுக்கு புரிந்தது. அவள் செய்த தவறு அவள் மனசை தொடுந்தது. இனியா தன்னுடைய அறைக்கு ஓடி பொம்மைகளையும் கிரேயன்களையும் எடுத்துக்கொண்டாள். இதோ, நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. இனியாவின் முகத்தில் ஒரு புதிய சிரிப்பு. எல்லோரும் சேர்ந்து விளையாடினார்கள். சிரிப்பு, சந்தோஷம் எங்கும் நிறைந்தது. இனியா அம்மாவையும் சித்தியையும் அணைத்துக் கொண்டாள். பகிர்ந்தா. இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியல. அம்மா சிரித்தபடி சொன்னாள். பகிர்ந்தால் சந்தோஷம் பெருகும். இனியா அதை மனசார கற்றுக்கொண்டாள். பகிர்வதே நல்லது. பகிர்ந்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். If you enjoyed this video, please like, share, and subscribe for more amazing content.